வணக்கம் நண்பர்களே, தனுஷ் கிஷனுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். இன்றைக்கு இந்த வீடியோல மாம்பழ களியை பயன்படுத்தி எப்படி மாம்பழ கேக்கு செய்யறதுன்னு தான் இந்த வீடியோல நாங்க பார்க்க போறோம். இந்த கேக்குக்கு மாவோ அல்லது முட்டையோ நாங்கள் பயன்படுத்த போறதில்லை. அதற்கு பதிலாக ரவை, பால், சீனி, நெய் இவைகளை பயன்படுத்தி தான் இந்த கேக்கு நாங்க செய்ய போறோம். இது முழுக்க முழுக்க வெஜிடேரியன் கேக்கு. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்ப கேக் செய்ய ஆரம்பிக்கலாம். இந்த மாதிரி ஒரு அகலமான பாத்திரத்துல 2 கப்பு வறுக்காத ரவை சேர்த்துக்கங்க. அது கூட 1.5 கப்பு சீனி சேர்த்துக்கங்க. சீனியை பவுடர் செய்து சேர்த்துக்கொள்ளுங்க, கரைவதற்கு இலகுவாக இருக்கும். இப்ப இது கூட 1 கப்பு மாம்பழக்களி. இது டின்னில இருந்தா நான் பயன்படுத்துறேன். உங்களுக்கு மாம்பழம் கிடைக்கும் என்று சொன்னா 2 மாம்பழத்தை தோல் நீக்கி வெட்டி அதை மிக்சியில சேர்த்து அரைச்சு அதுல வருகிற அந்த மாம்பழக்களியை நீங்க பயன்படுத்திக்கங்க. அது இன்னும் ரொம்ப சுவையா இருக்கும். இப்போ அது கூட உருக்கிய நெய் 6 மேசக்கரண்டி சேர்த்துக்கோங்க. இப்போ சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து கலந்துக்கலாம். மொத்தமாக இதுக்கு 1/2 லிட்டர் பால் தேவை. நீங்கள் இதில் அரைவாசியை பயன்படுத்திக்கோங்க, அரைவாசியை பிடிச்சு வச்சுக்கோங்க. இப்போ நாங்கள் ரவையை ஊற வச்சு எடுக்கிறதுனால கடைசியாக நாங்கள் அந்த பாலை விட்டு ஊறிய பிறகு நாங்கள் அதை மிக்ஸ் பண்ணலாம். இப்போ இந்த மாதிரி கலந்து விட்டதுமே மூடி போட்டுட்டு ஒரு 20 நிமிஷத்துக்கு நாங்கள் இதை ஊற வைக்கலாம். இப்போ நாங்கள் பேக் பண்ணுறதுக்கு ட்ரே ரெடி பண்ணிக்கலாம். உங்களிடத்தில் உள்ள ஏதாவது ஒரு அளவான பேக்கிங் ட்ரே எடுத்துக்கோங்க. அதன் உள்பகுதியில் வெண்ணெயோ அல்லது நெய்யோ பூசிக்கோங்க. அது கூடவே இந்த மாதிரி ஒரு பட்டர் பேப்பர் வெட்டி அடியில் போட்டுக்கோங்க. அதுக்கு மேலேயும் நெய்யோ அல்லது பட்டரையோ பூசிக்கோங்க. இப்போ பாருங்க 20 நிமிஷம் ஆயிடுச்சு. ரவையெல்லாம் நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதை ஒரு விசை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இந்த மாதிரி கலந்து விட்டதுமே இதில் நாங்கள் 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். அது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கலாம். இப்போ எஞ்சி இருக்கிற அரைவாசி பாலையும் சேர்த்து கட்டி இல்லாத அளவுக்கு கலந்து விட்டுக்கங்க. இப்படி ஒரு 2 அல்லது 3 நிமிஷத்துக்கு வேகமாக அடிச்சுக்கோங்க. அப்போதான் உங்களுக்கு உள்ள கட்டி எதுவும் இல்லாமல் நல்ல ஸ்மூத்தான பதத்துக்கு வரும். அவ்வளோதாங்க, நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நம்முடைய கேக் மாவும் தயாராயிடுச்சு. இப்போ நாங்கள் மிக்ஸ் பண்ணின கேக் மாவை நெய் பூசின தட்டுக்கு மாற்றிடலாம். இப்போ நாங்கள் மிக்ஸ் பண்ணின மாவெல்லாம் ட்ரேயில் சேர்த்தாச்சு. இப்போ இதுக்கு மேலே கொஞ்சம் பாதாம், கொஞ்சம் பிஸ்தா சேர்த்து நாங்கள் இதை டெக்கரேட் பண்ணலாம். இந்த நட்ஸு அலர்ஜி உள்ளவங்க மட்டும் இதை நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்க, கேக்மா இப்போ பேக் பண்ண ரெடி ஆயிருச்சு. ஓவன் 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே சூடு பண்ணி வச்சிருங்க. அதுக்கப்புறம் 180 பாக செல்சியஸில் 40 நிமிஷத்துக்கு பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்க 40 நிமிஷம் ஆயிடுச்சு. கேக்கு நல்லா வெந்துருச்சு. ஒருவேளை உங்களுக்கு இந்த கேக்கினுடைய பதம் தெரியலன்னு சொன்னால் ஒரு குச்சி வச்சு நீங்கள் நடுவில் குத்தி பார்க்கும்போது அந்த குச்சியில் ஈரப்பதம் இருந்தால் இன்னும் ஒரு 5 நிமிஷம் விட்டு நீங்கள் எடுக்கலாம். இப்போ இந்த கேக்கை நாங்கள் வேற ஒரு தட்டுக்கு மாற்றிடலாம். இப்போ பாருங்க, எங்களுடைய அழகான மாம்பழ கேக்கு ரெடி ஆயிருச்சு. இப்போ அதை நான் உங்களுக்கு வெட்டி காட்டுறேன். இப்போ பாருங்க, எங்களுடைய கேக்கு அழகா வெந்து அவ்வளோ அருமையா இருக்கு.
என்ன நண்பர்களே, மாங்காய் களியை பயன்படுத்தி ரவையில ஒரு அருமையான கேக்கு சுலபமா ரெடி ஆயிருச்சு. இந்த கேக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் தனுஷ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் இது போன்ற இன்னும் ஒரு சுவையான ரெசிபியுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தனு.